நரேஷன் முடிச்சுட்டு அவரு இதுல நீங்க நாகமாதா பண்றோம்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் அவங்களும் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். அவங்களோட கான்பிடன்ஸ் பார்த்துதான் நான் ஒத்துக்கிட்டேன் ப்ராஜெக்ட்டுக்கு. நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கௌதம் கிட்ட பேசும்போது அவங்களும் அவங்க 8 பேரும் ஈக்குவலி ஸ்மார்ட். என்ன சீன் தெரியும், டயலாக்ஸ் அவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கும். குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் கிடையாது, ஒரு மெச்சூர்டான பர்சன் கிட்ட பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு செட்டுக்கு வந்தா லைட் எங்க வச்சிருக்கேன், கேமரா எங்க வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் கேக்குறாங்க. சோ ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்டான 8 கேர்ள்ஸ். எனக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட் டே ரொம்ப சேடாவும் இருந்தது. தேங்க்யூ மேம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இப்ப எனக்கு உங்களை இப்ப இங்க பார்க்கும் போது கூட ஏனோ வானிலை மாறுதே, அதுதான் எங்களுக்கு டக்கு ஞாபகம் வருது. ஐ எம் வெரி லக்கி அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைச்சதுக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க லாங்குவேஜே தெரியாது, கான்பிடன்ஸும் கம்மி. கௌதமன் சார், சிம்பு, ஏஆர் ரஹ்மான் சார். ஆக்சுவலி அந்த டைம்ல என்னோட பிளான் என்னன்னா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ரோட் ட்ரிப் வித் கௌதம் ப்ரோ. ஊட்டிக்கு போனோம் நாங்க. அது அவங்களோட ஹோம் டவுன். பறக்கும் ராசாலியே ராசாலியே நீங்க 2 பேரும் ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கேரளத்தோட மகளா பாக்கட்டுமா இல்ல தமிழ்நாட்டுடைய மருமகளா பாக்கட்டுமா, எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? நீங்க மஞ்சுமாவே பாருங்க. கௌதம் ப்ரோட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்னது? ரொம்ப ஈஸி கோயிங், சில்லா இருக்கும். I think that's what I like. மஞ்சுமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் அதிகமா வரும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். உண்மையாவா? உண்மைதான். அந்த மனுஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்றாரு? கத்துறது, புடிச்சு அடிக்கிறது அப்படின்னு கிடையாது. சோ